பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் இந்த அவையில் மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை, வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார், இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கப்பொழுதும் சொல்கிறோம். எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய